என் மானத்தையே காப்பாத்திட்டீங்க. உங்களுக்காக என் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கிறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் செஞ்சிடாதப்பா. அப்புறம் உயிருக்காக ஆண்டவன் கோர்ட்ல என்னால அப்பீல் பண்ண முடியாது. ஆமாங்க, ஒரு சந்தேகங்க. ஐயா பெரிய தேசபக்தர்னு சொல்லிக்கிறாங்க. தேசபக்தினா என்னங்க ஐயா? அத பத்தி என்ன சொல்றது? அப்படி பார்க்க போனா நீ ஒரு தேசபக்தன் தான். நானுங்களா? ஆமா, உன்னுடைய 2 காணி நிலத்தை காப்பாத்துறதுக்காக நீ பாடுபட்ட. 2000 மைல் அகல நீளமுள்ள நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்காக நான் பாடுபடுறேன். இதுதான் தேசபக்தி. அப்படிங்களா ஐயா? அப்ப நானும் நம்ம நாட்டுக்கு சேவை செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்குதுங்க. பலே பலே, உன்னை போல வீர செல்வங்கள் தான் இப்ப நாட்டுக்கு தேவை. தம்பி, நீயும் என் கூட தூத்துக்குடிக்கு வர்றியா? அங்க எனக்கு உப்பளம் இருக்கு, அதையும் கவனிச்சுக்கலாம், நாட்டுக்கும் தொண்டு செய்யலாம். என்ன சொல்ற? வரேனுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வா. என்னப்பா சிதம்பரம், அப்பாவே ஜெயிச்சுட்ட. இந்த ஊருக்கே பெரிய வக்கீல் உலகநாதன் பிள்ளை தன் மகனுக்கு பதில் சொல்ல முடியும். இல்லப்பா, பாவம் அந்த மாடசாமி. பரவாயில்லப்பா, எனக்கு எதிரா என்ன? நீ மட்டும் நல்ல பிராக்டிஸ் பண்ணினா பெரிய பெரிய ஹைகோர்ட் வக்கீல் எல்லாம் கூட உனக்கு பயப்படுவாங்க. தந்தையை விட மகன் சாமர்த்தியசாலிங்கிற பேர் எடுக்கிறது தான் நல்லது. ஆனா அதே சமயத்தில் உன்னையும் நீ காப்பாற்றணும் தம்பி. அந்த மாடசாமி ரொம்ப ஏழைப்பா. ஏழை, ஏதும் இல்லாதவன், துரதிருஷ்டக்காரன், இவங்களுக்கெல்லாம் இறக்கப்பட்டா வக்கீல் தொழில வெற்றி கிடைக்காது தம்பி. முதல்ல பணம் சம்பாதிக்க வழி தேடி. பணத்துக்கு என்னப்பா நினைச்சா வருது. அதைத்தான் நினைப்புட்டேன் தம்பி. தூத்துக்குடியில நீ வெள்ளக்காரங்களுக்கு விரோதமா வேலை செய்யறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது ரொம்ப ஆபத்து. செங்கோலுக்கு முன்னாலே சங்கீதம் செல்லுமா அப்பனே? சங்கீதம் இல்லப்பா, கொடுங்கோலுக்கு முன்னால புரட்சி கீதம் முழங்குற காலம் வந்துடுச்சு. அந்த தொல்லை எல்லாம் நமக்கு எதுக்குப்பா? நாம் உண்டு, நம்ம வீடு உண்டுன்னு இருக்கணும். அப்பா, வீடு வீடுன்னு நான் நினைக்கும் போதெல்லாம் நாடு நாடுன்னு பொதுப்பணிய நாடுது என்னுடைய மனசு. அப்பா, நாட்டு நலம் தான் பெருசு. அதுக்காக வீட்டுக்கு ஒருத்தர் தியாகம் செய்துதான் தீரணும். இனிமே நான் கூட நம்ம ஊர்ல. போதுண்டா, நீ பேசாம இரு. என் வேதனை உனக்கு என்ன தெரியும்? சிதம்பரத்தோட வருங்கால வாழ்க்கையை நினைச்சாதான். என்னப்பா, அண்ணன் திறமையை பத்தி ஊரெல்லாம் பெருமை அடையுது, நீங்க நம்ம கவலைப்படுறீங்களே. கவலைப்படாதீங்கப்பா, நான் எச்சரிக்கையாவே நடந்துக்குவேன். நீதிக்கும் நேர்மைக்கும் நல்ல பிள்ளையாவே நடப்பான் உங்க மகன். சரிப்பா, நீ தூத்துக்குடிக்கு புறப்படு. அடசாமி, அடசாமி, தம்பி இங்கெல்லாம் நிக்குது. வாங்க ஐயா. கேட்டியா தம்பி விஷயத்தை? கடைசியா வெள்ளக்கார வியாபாரிங்க நம்ம கழுத்து அறுத்த காணும். என்னையா சொல்றீங்க தம்பி? இப்ப அனுப்பிச்ச 1000 மூட்டை உப்ப கப்பல்ல ஏத்தவே முடியாதுட்டா தம்பி. கொண்டு போன ஜவுளி மூடை எல்லாம் கரையிலே கிடக்குது தம்பி. ஆமா தம்பி, இப்ப என்னங்க பண்றது? மூடை எல்லாம் கரையிலே கிடந்தா கெட்டு போயிடுமே. கப்பல் இல்லதால நம்ம சரக்கெல்லாம் எப்படியாவது படகுலையாவது போய்தான் தீரும். வாங்க, நம்ம ஐயாட்ட போய் வாங்க ஐயா. இன்னும் அவனை நம்பி இருந்தா சரக்குகளுக்கு பதிலா இந்தியர்களின் மானம், மரியாதை இவைகளை தான் ஏற்றுமதி பண்ணுவான். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் ஐயா. இப்ப எங்களை என்ன ஐயா செய்ய சொல்றீங்க? ஏறையா அழுகிறீங்க பெண் பிள்ளையை போல்? அமைதியாக இரு. நாமும் நமக்கென்று ஒரு கப்பல் ஓட்ட வேண்டியதுதான். என்ன சொல்லுவீங்க? வெள்ளக்காரங்களுக்கு விரோதமா நாம கப்பல் ஓட்டுறதாவது? அது எப்படிங்க முடியும்? ஏறையா முடியாது. ஏன் முடியாது? 6000 மைல் கப்பால் இருந்து இங்கு பிழைக்க வந்தவன் கப்பல் ஓட்டுகிறான். கப்பல் ஓட்டும் பரம்பரையிலே வந்த உங்களால் ஏன் முடியாது? வேண்டாம் என்று தடுத்தது யார்? முயற்சியின்மை, துணிவின்மை, ஒற்றுமையின்மை. இந்த தற்கொலை மனப்பான்மை விட்டுவிட்டு கட்டுப்பாட்டோடு காரியத்தை கவனிங்கள். கப்பல் ஓட்டுவதல்லையா கப்பல், வெள்ளையரையே இந்த நாட்டை விட்டு ஓட்டி விடலாம். இப்பதான் எங்களுக்கு புரியுது. ஆமாங்க ஐயா. ஒன்று மட்டும் உறுதி, எப்பாடுபட்டேனும் தூத்துக்குடி துறைமுகத்தில் நமது சுதேசி கப்பல் பவனி வந்தே தீரும். நமது பழம் பெருமையை, நாம் இழந்துவிட்ட கடல் ஆதிக்கத்தை மீண்டும் இந்த உலகின் முன் நிலைநிறுத்த வேண்டும். அரசாணி, நமது உப்பளத்தை விற்க ஏற்பாடு செய். தேவையான பணம் திரட்ட நான் புறப்படுகிறேன். ஏற்கனவே ஏராளமான பங்குகள் சேர்ந்து விட்டன. எல்லாம் அன்னையின் அருட்பிள்ளை வாழ். அகில பாரதமும் தங்கள் முயற்சியை வாழ்த்துகிறது. அடிமை நாட்டில் சுதந்திர கப்பலோட்டும் வீர தமிழ் தலைவர் தாங்கள் ஒருவர்தான். தங்களை என்றும் இந்த நாடு மறவாது. சுதந்திர இயக்கத்தின் முதற்படி தான் கப்பலோட்டும் தொழில். இதன் வெற்றி நமது விடுதலை இயக்கத்தின் வெற்றி, இந்நாட்டு மக்களின் வெற்றி. அதோ வெற்றி மணிவாசி வாழை பிழைக்கிறது. அன்னை பராசக்தியின் தீர்வருள் நமக்கு நிச்சயம் உண்டு பிள்ளைவாள். வறுமையார் அயர்வாள். இவாள் யார் தெரியுமோ? தூத்துக்குடி தேசபக்தர் சிதம்பரம் பிள்ளைவாள். ஓஹோ, இவர்தான் அந்த மகான் கவிஞர்வாள். தங்களை பற்றி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். நீங்கள் அமோகமா அமக்கலமா தீர்க்காயுஷார்.
பிள்ளைவாள், இவர்தான் நான் குடியிருக்கும் இந்த பெரிய அரண்மனைக்கு சொந்தக்காரன் குச்சேலராயர் என்று பெயர் வைத்திருக்கிறேன். உடம்பிலே 12 கோவி நாமங்கள் கூட ஒன்றை சேர்த்து 13 குழந்தைகள். என்ன வேதமூர்த்தி, ஏற்பாடெல்லாம் செய்து விட்டாய்? என்ன ஏற்பாடும் செய்துட்டேன். டிக்கெட்டும் வாங்கியாச்சு. ஒரு தந்தி வந்திருக்கு. தூத்துக்குடியில பிறந்த உலகநாதனுக்கு உடம்பு ரொம்பவும் சோரிய இல்லையா? அப்படியா? பராசக்தி. ஆமா, நான் புறப்பட்டு வரும் பொழுதே ஒரு மாதிரியாகத்தான் இருந்தான். அப்படியானால் உடனே ஊருக்கு புறப்படுங்க. நாளைய மறுநாள் நான் பம்பாயில் இருக்க வேண்டும். நாள் மாறினான் என்ன தலையா போய்விடும். இல்லை மாமா, இது வியாபாரம். குழந்தையை என் தாய் உலகநாயகி காப்பாற்றுவாள். வருகிறேன். வாழ்க பிள்ளைவான், வெல்க உமது உறுதி. வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். வெள்ளிப்பனி மலையின் நீர் உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். நாங்கள் தோள் கொட்டுவோம். வந்தே மாதரம். வாழ்க சிதம்பரம், வாழ்க சுதேசி கப்பல், வாழ்க கப்பலோட்டிய தமிழன். நண்பர்களே, இது வெறும் வியாபார கப்பல் அல்ல, நமது நாட்டின் மானத்தை காக்கும் சிங்கார திருக்கோயில். பரந்த கடலிலே ஒரு திவரையை மட்டும் பார்த்து குழந்தை சந்தோஷப்படுவதைப் போல நாம் இந்த ஒரு கப்பலை மட்டும் பார்த்து ஆனந்தப்பட்டு விடக் கூடாது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து நமக்கு இன்னொரு கப்பலும் வரவழைக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். இனி வெள்ளையர் நம்மிடம் வீம்பு பேச முடியாது. தன்மானத்தோடு நம் வாணிபம் வளரும், நமது நாடு வறுமையில் இருந்து விடுபடும். இது சத்தியம். வாழ்க நம் நாடு. அடிமை விலங்கி அறுத்தறியும் படிக்காக தன்னுடைய வாழ்வையே தியாகம் செய்திருக்கும் வீர துறவி நமது சுப்பிரமணிய சிவம் அவர்கள் இப்போது பேசுவார்கள். வீரர்களே, சீமைக்காரன் வியாபாரம் செய்ய இங்கு வந்தான். இன்று சிங்காதனத்தில் அமர்ந்து ராஜமணி விடுக்கிறான். நம்மை பார்த்து அடிமைகள் என்கிறான், அவரைப்படுத்துகிறான். இதை யார் பொறுப்பது? ஏன் பொறுக்க வேண்டும்? அவன் ஆதிக்க திமிரை அடக்க வேண்டும். நம் வேண்டுமாய் உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். வந்தே மாதரம். Revolution. Everywhere revolution. Collector Vinci இருக்கும்போது revolution. Nonsense. Mr. Ash. எஸ் சார், போலீஸ் மிலிட்டரி ரெடி சார். தடை உத்தரவு போட்டுட்டேன். தூத்துக்குடி முதலிய ஊர்கள்ல அமல் நடத்த ஆர்டர் அனுப்பிட்டேன். இந்த முறை இவங்களை ஒலிக்கல, இந்த ஜில்லா நிர்வாகத்தையே நாசமாக்கிடுவாங்க சார். Don't fear, Mr. Ash. Don't fear. பணக்கார, பட்டதாரி, ஜமீன்தார் எல்லாம் நம்ம சைடு. After all, சிதம்பரம் பிள்ளை fool. அவனை தூக்கு போட்ட கூட even if you hang him, nobody is going to care for him. சில கூலி பசங்க கூச்சல் போடுவாங்க. You just take care of them. Can't you? எஸ் சார், எஸ் சார், அவங்க வந்திருக்காங்க சார். யார் மேன்? ஏன் அப்படி நாடுகிறே? வந்தே மாதரம், வந்தே மாதரம். Idiot. இன்னொரு தடவை அப்படி சொன்னேன், dismiss. போ, கொண்டு வா. உட்காருங்கள். மிஸ்டர் விஞ்ச், என்ன சமாச்சாரம்? ஏன் அழைத்தீர்? ஓ, மிஸ்டர் பிள்ளை. கலெக்டர்ங்கிற மதிப்பு கொஞ்சம் கூட இல்லை. நோ ரெஸ்பெக்ட், நோ ரெஸ்பெக்ட். உம்மை மனிதர் என்று மதித்ததால் தான் உமது அழைப்புக்கு மரியாதை கொடுத்து இங்கு வந்திருக்கிறோம். Who is this man? Oh, இந்த பரதேசி மேன் பேருதான் விஞ்ச்.
யார் பரதேசி? இங்கு குடியேறிய பிற நாட்டாருக்குத்தான் பரதேசி என்று பெயர். இவர் பாரதத்தின் வீர தலைவர்களில் ஒருவர், சுப்பிரமணிய சிவம். என்ன மேன் மிஸ்டர் சுப்பிரமணிய சிவம்? என்ன? மன்னித்து விடுங்கள் பிள்ளைவாள், பாவம் தமிழ் அறியாதவன். போய் சவம் என்றால் செத்த பிணம் என்று பொருள். நான் ஜீவன் உள்ள சிவம் ஐயா, சிவம். சாரி மிஸ்டர் சிவம். என்ன மேன், நீங்க போற இடமெல்லாம் ஒரே ரகல் இருக்குது. ஏன்னா இது பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கிற நாடு நினைச்சீங்களா, இல்ல உங்க சொந்த வீடு நினைச்சீங்களா? அப்படித்தான் நினைத்திருக்க வேண்டும். உங்கள் பேராட்சியில் இதை பயங்கர காடாக மாற்றி விட்டீர்கள். எஸ் எஸ், நாங்க கார் ஆக்கி போட்டோம், அதை நீங்க சுடுகாடு ஆக்க பாக்குறீங்க இல்ல? மனுஷன் வாயில நல்ல வார்த்தையே வராது போல் இருக்கு. எப்படி மேன் வரும்? எப்படி வரும்? ஏதோ போலீஸ் ரிப்போர்ட். நீங்க சட்டத்தை மீறி எவ்வளவு பெரிய குற்றம் எல்லாம் செஞ்சிருக்கீங்க தெரியுமா? தெரியுமா? நீங்க பயங்கரவாதிங்க. உங்களை பார்த்தாலையும் உடம்பெல்லாம் எரியுது. உன் உள்ளம்தான் ஆதிக்க சூடு பிடித்து எரிகிறது. நம்மை பார்த்ததுமே எரிகிறதா? நாங்கள் என்ன நெருப்பா? நெருப்ப கேட்கிற எரிமலை நீங்க. நீங்க நடந்த பூமியை நடுங்குது. பேசினா புரட்சி வருது, இதுனா கலகம் வருது. மந்திரவாதிங்க மாதிரி ஜனங்களை ஆட்டி வைக்கிறீங்க. என்ன மேன், என்ன நியூஸ் இது? இல்லை, எங்கள் மக்களை வாட்டி வதைக்கும் அடிமை கொடுநெருப்பை ஆத்தி குளிர வைக்கும் பெருமழைதான் எங்கள் பேச்சும் செயலும். உங்க பேச்சு கேட்டா செத்த போனம் கூட எழுந்து வந்து சுதந்திரம் எங்கே கேட்குது மேன். அதற்காகத்தான் நாங்கள் பாடுபடுகிறோம். உறங்கி கிடக்கும் வீர உணர்ச்சிக்கு உயிர் கொடுத்து விடுதலை போராட்டத்தில் வெற்றி அடைவதே எங்கள் லட்சியம். விடுதலை போராட்டம், அரசியலை பற்றி உங்களுக்கு என்ன மேன் தெரியும்? யாரை மேன் கேட்கிறாய்? மற்றொரு முறை கேட்காதே. உங்கள் இனத்தவர் காடு மேடுகளில் சுற்றிய அந்த நாட்களிலேயே அறிவு திறம் படைத்து அரசியல் நெறிவகுத்து பாராண்ட பரம்பரையின் வீரப்புதவர்கள் நாங்கள். பழைய கதை மேன், பழைய கதை. புதிய காவியம் தொடங்கிவிட்டது. அதன் முதல் அத்தியாயம் தான் சுதந்திர இயக்கம். சட்டத்தில் உள்ள எல்லா குத்தங்களும் செஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக ஜெயில் வெயிட் பண்ணுது மேன். ஜெயில், பயங்கர சிறை. சிறை என்ன சிறை? வீரபாண்டிய கட்டபொம்மனின் உயிர் பறித்த உனது பரம்பரை பாவத்தின் சின்னமான அந்த தூக்கு மரத்தை கூட நாங்கள் இன்னும் மறந்துவிடவில்லை. ஏன் வீரன் பெயர் சொன்னதும் வெள்ளை உடல் நடுங்குகிறதா? உன்னால அட்மினிஸ்ட்ரேஷனே கேட்டு போச்சு. நோ பீஸ் மேன், நோ நிம்மதியே இல்லை. இனி என்றுமே நீங்கள் நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது. எங்கள் சுதந்திர கோட்டையிலே தாயின் மணிக்கொடி பட்டொளி வீசி பறக்கும் வரை உமக்கு நிம்மதி இல்லை, எமக்கும் ஓய்வில்லை. இதெல்லாம் உமக்கு புரிய போவதுமில்லை. நீங்க 2 பேரும் இந்த ஜில்லா விட்டே வெளியே போகணும். அது மட்டுமில்லை பாலிடிக்ஸை பத்தி, அரசியலை பத்தி பேச மாட்டேன். ரைட்டிங்ல எழுதி கொடுக்க வேண்டுமா? பேச்சுரிமைக்கு தடையா? இனி நாட்டு ஊமைகள் கூட உனது கொடுங்கோலை பற்றி பேசும், பறைசாற்றும். அப்படி நான் என்னையா பேசினேன்? என் நாட்டு மக்களை சுதேசமக்தி கொள்ள சொன்னேன். சொன்னேன். விதேசி பொருளை வெறுக்க சொன்னேன். வியாதிக்கு மருந்தொன்று சொன்னேன். சும்மா இருந்த ஜனங்களை தூண்டி விட்டு இல்லை, பயமன்னும் பள்ளத்தை தாண்ட சொன்னேன். அதிகாரத்தை அவமானப்படுத்தினேன். இல்லை, அகம்பாவத்தை அழிக்க சொன்னேன். பல தடவை எச்சரிக்கை செஞ்சேன். தரை உத்தரவு போட்டேன், கேட்க மாட்டேன். காட்டாற்று வெள்ளத்தை கையால் தடுக்க மாட்டான் புத்திசாலி. அவமானம் அதுவே உமது ஆட்சிக்கு யாம் தரும் வெகுமானம். செய்ததும் குற்றம், இப்ப செய்ததும் குற்றம். தர்மத்திற்கு நீ தரும் பெயர் குற்றம் என்றால் அக்குற்றத்தை இந்நாட்டு 30 கோடி மக்களும் 300 கோடி முறை செய்து கொண்டே இருப்போம். பேசாதே மேன், பேசாதே. பேச வைக்கிறாய். இதெல்லாம் இன்னொரு மாபெரும் புரட்சி செய்திருக்கு. அதென்ன மாபெரும் புரட்சி? பயப்படாமல் சொல். பெங்கால்ல கலகம் செஞ்ச அந்த வந்தே மாதரம் ஓயாம சொல்லி கொடுத்திருக்கேன். வந்தே மாதரம், டேஞ்சரஸ் ஸ்லோகன். வந்தே மாதரம், வந்தே மாதரம். அதுவே எங்கள் தாரக மந்திரம். இந்த நாட்டின் கடைசி தேசபக்தன் உயிர் பிரியும் வரை, அவன் உடல் வெந்து கருகி சாம்பலாகும் வரை இந்த புனித மந்திரம் முழங்கிக் கொண்டேதான் இருக்கும். வந்தே மாதரம். என் எதிரிலேயே வந்தே மாதரம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். சுப்பிரமணிய பாரதியார். சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தின் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தின் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உங்கள் பெயர்? தமிழ் கவிஞன் சுப்பிரமணிய பாரதி. உமது தொழில் நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக் குழைத்தல், இமைப்பொழுதும்
சோறாது இருத்தல். ஓ, நீர்தான் இந்தியா பத்திரிகையின் ஆசிரியரோ? ஆமாம். சிதம்பரம் பிள்ளை, சிவா, இவர்களை உமக்கு தெரியுமா? சூரியனையும் சந்திரனையும் தெரியுமா என்று கேட்கிறீரே. சிவம் சிதம்பரம் இருவரும் என் இரு கண்பிடிகள். இவர்களை இழந்தால் பாரதி பார்வையற்ற குருடனாமா. இவர்கள் பிரசங்கங்களை நீர் கேட்டிருக்கிறீரா? நான் மட்டுமல்ல, நாடே கேட்டது, நல்லுணர்வு பெற்றது. நீர் உமது பத்திரிகையில் அவைகளை வெளியிட்டதுண்டா? ஓ, அதைவிட வேற என்ன வேலை எனக்கு இருக்கிறது? என்னுடைய பத்திரிகை மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள தலைசிறந்த பத்திரிகைகள் எல்லாமே அதை வெளியிட்டன. அது அரசு நிந்தனையான பேச்சு என்று கோர்த்து கருதுகள். அவர்கள் அரசரை பற்றி பேசவே இல்லை. எங்கள் நாட்டை பற்றியும் அதன் மகத்தான வருங்காலத்தை பற்றியும் தான் பேசினார்கள். அப்போது தடை உத்தரவு அமலில் இருந்தது. அதை நீங்கள் அறிவீர்கள் இல்லையா? பேசிக்கொண்டார்கள். அதை மீறுவது குற்றம், அதனால் ஆபத்து வரும் என்று உமது நண்பர்களுக்கு நீ சொல்லுகிறா? சத்திய போர் செய்யும் சுதந்திர வீரர்கள் ஆபத்தைக் கண்டு அஞ்சுவதில்லை. நாம் ஆர்க்கும் குடியெல்லோம், நமனி என்றோம். உமது பத்திரிகையில் நீர் அரசாங்கத்தை தாக்கி எழுதியதா? உண்மையும் ஒரு ராஜத்வேஷி என்று நான் கூறுகிறேன். கூறிக்கொள்ளும், நன்றாக 400 முறை கூறிக்கொள்ளும், கவலை இல்லை. சரி, நீர் போகலாம். போகிறோம். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சுப்பிரமணிய சிவம் என்பவர் தடை உத்தரவை மீறி ராஜத்வேஷ குற்றம் செய்திருப்பதால் அவருக்கு இந்தியன் பினல் கோட் 124A செக்ஷன் படி 10 ஆண்டுகள் தெய்வாந்திர தண்டனை விதிக்கிறேன். ஓட்டப்பிடாரம் V.O. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ராஜநிந்தனை குற்றம் செய்திருப்பதாக கோர்ட் கருதுவதால் இந்தியன் பினல் கோட் 124A செக்ஷன் படி 20 வருஷ தெய்வாந்திர தண்டனை விதிக்கிறேன். சுப்பிரமணிய சிவத்துக்கு ஆதரவு கொடுத்து அவரை தூண்டிய குற்றத்திற்கு இந்தியன் பினல் கோட் 153A செக்ஷன் படி அவருக்கு 20 வருஷ தெய்வாந்திர தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். ஆக 40 வருஷ தண்டனையையும் ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிடுகிறேன். விட்டோ வளர்த்தோ மேலோர்கள் வெஞ்சிறையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கிலையோ. மாடு மாதிரி செட்டிலுக்கு சொன்னா மனுஷன் மாதிரி ரேட்பட்டுக்கிறார். மேலோர்கள் வெஞ்சிறையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கிலையோ. எண்ணற்ற நல்லோர் இதயவும் புழுங்கி இரு கண்ணற்ற சேய் போல் கலங்குவதும் காண்கிலையோ. மிஸ்டர் பிள்ளை, உங்க ஜில்லா கலெக்டர் ஆஷ்வரிய தெரியுமா உங்களுக்கு? தெரியும். முன்பு தூத்துக்குடியிலே சப் கலெக்டராக வேலை பார்த்தவன். என்னையும் என் நண்பர்களை பார்த்தால் போதும், சிம்ம சொப்பனம் அவனுக்கு. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி அவன்தான் என்ற இருமாப்பு அவனுக்கு. அந்த சின்னவல்லி கலெக்டர் ஆஷ் மணியாச்சி ஜங்ஷனில் சுட்டு கொல்லப்பட்டார். கொல்லப்பட்டானா? கொண்டது யார்? வாஞ்சிநாதன்கிற யங் மேன். வாஞ்சிநாதன் துறையை சுட்ட உடனே தன்னையும் சுட்டுக்கிட்டான். என் நாட்டு இளைஞர்கள் தேசத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த எழுச்சி ஒன்றே போதும். அப்படியானால் நீரும் பயங்கர இயக்கத்தை ஆதரிக்கிறேன்.
தனிப்பட்ட கொலைகளில் எனக்கு எப்போதுமே நம்பிக்கை இல்லை. நாங்கள் பேசிய அரசியல் பாஷை உங்கள் அதிகாரிகளுக்கு புரியவில்லை. வாஞ்சிநாதன் வெடிகுண்டு பாஷையிலேயே பேசிவிட்டான். இனி நிச்சயம் அவர்களுக்கு புரிந்துவிடும். உமது மனநிலை புரிஞ்சு போச்சு. மற்ற கைதிகளுக்கு காட்டும் விடுமுறை சலுகை கூட இனி உமக்கு கிடைக்காது என்பதை நினைவிருக்கட்டும். போய் உயிர் போன பிறகு ஊசி போட காசு கேட்கிறேன். நெஞ்சில் புறமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி பஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி. சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே சிந்தை. பிள்ளை அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த 40 வருட தெய்வாந்தர தண்டனை அப்பீலில் 6 வருடங்களாக குறைக்கப்பட்டது. மேலும் தண்டனை குறைவதற்கு பிரிவில் கவுன்சிலில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதில் 4.5 வருடங்களாக தண்டனை மேலும் குறைக்கப்பட்டது. கிளியே வாய் சொல்லில் வீரரடி. பிள்ளைவாள், மிஸ்டர் சிதம்பரம் பிள்ளைவாள். உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை. நரகத்திலிருந்து எனக்கு விடுதலை. என்னையா அது? 4.5 வருஷம் கழிச்சு விடுதலைன்னு சொல்றேன், கொஞ்சம் கூட சந்தோஷத்தை காணாம. என்ன, என் நாட்டுக்கா விடுதலை வந்து விட்டது? சந்தோஷப்படுவதற்கு சந்தோஷம் என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம். விடுதலை அடைந்தபின் சுதந்திர இந்தியா என்ற கனவிலேயே வாழ்ந்து வந்தார் பிள்ளை அவர்கள். இந்த நாட்களில் திலகமா முனிவர் திருக்குறள் விருத்தியுரை, மனம் போல் வாழ்வு, தொல்காப்பியம் விளக்கவுரை போன்ற அரிய நூல்களை எழுதினார். இவருடைய மரண தருவாயில் கூட ஒரே ஒரு கவலைதான் இருந்தது. சுதந்திர இந்தியாவை பார்க்காமல் செல்கிறோமே என்பதுதான் அது. இன்று நாம் வாழும் இந்த சுதந்திர வாழ்க்கை நம் முன்னோர்கள் அனுபவித்த சொல்லடங்கா இன்னல்களினாலும் அவர்கள் செய்த தியாகத்தினாலும் கிடைத்ததே என்பதை நாம் உணர வேண்டும். இப்படிப்பட்ட சுதந்திர வேள்வியில் கலந்து கொண்ட அனைத்து உள்ளங்களையும் இந்த நேரத்தில் தலைதாழ்த்தி வணங்குகிறோம். வந்தே மாதரம். என்று தணியும் இந்த சுதந்திர தாகம்.